அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி ஸ்டூடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்புறம் நடந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு, இதில் கேட்ட தமிழ் கொஸ்டின் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குரூப் 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ் எப்படி கேட்டாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரத்தின் உச்சக்கட்டமாக பார்த்திங்கன்னா கேட்டு மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உண்ணுதல் 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 உண்ணுதல்னா நினைத்தல் சாப்பிடுதல். நினைத்தல் சாப்பிடுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடடைந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பொருந்து பொறுத்து. பொருந்து பொறுத்து. இதுக்கு சரியான உடை ஆப்ஷன் சி. தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். நீ பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை வச்சு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒற்று பிழையற்ற விடையை கண்டறிக. ஒற்று பிழையற்ற விடையை கண்டறிக. மனத்து கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. மனத்து கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. இதுக்கு ஆப்ஷன் டி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது உங்கள் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓரம், உயிர்மை எழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. இதுக்கு ஆப்ஷன் பி. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் காண்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் டி. சேர்த்தல். ஸோ ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 மாணவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மையல் அப்படின்னா விருப்பம். மையல் அப்படின்னா விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான குறிப்பு பெயரெச்சத்தை தெரிவு செய்க. குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா காலத்தையும் செயலையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா காட்டாது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சிறிய கடிதம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரெச்சம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்க. சரியான விடையை தேர்க. ஆற்று என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆற்றுவான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஆற்றுவான். அடுத்து சரியான விடையை தேர்க. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வளர்ந்து. இதுக்கு ஆன்சர் வளர்ந்து. பொதுவாக வினையெச்சம் பார்த்தீங்கன்னா தூளையும்
ஊலையும் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்க. பனி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிக. பனி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிக. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, பணிந்து. பணிந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. படித்தான். ஸோ இதே வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, படி. படி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. நடக்கிறது. இதோடைய வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நட. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமைப்பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்க. இதில் தவறான தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா அது புத்தகம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல அன்று அப்படின்ட்டு வரணும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எங்கே. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. விடை நேரடி விடையாக இருப்பதால் அது டேஸ் விடை எனப்படும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, வெளிப்படை விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவ் என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து. ஸோ அவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்து, நெடிலுக்கு இனமான என்ன குறியில் வந்து என்ன இணை எழுத்துன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஊ. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலுக்கு வேறு பெயர். இதுக்கு ஆப்ஷன் ஏ, பறவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. காலமலை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். காலமலை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிதையில் வந்து பிழை வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலை தூறல் கலை. மலை தூறல் கலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விடு, வீடு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விடு அப்படின்னா பிரிந்து போதல், வீடு அப்படின்னா குடியிருப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விழித்து பிளஸ் எழும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கு ஆப்ஷன் டி, விழித்தெழும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீலம் பிளஸ் வான் சேர்த்தெழுதுக. இதுக்கு ஆப்ஷன் சி, நீலவான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவை பிளஸ் எட்டும் சேர்த்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இவை எட்டும். 25வது கொஸ்டின் பாருங்க. பிரித்தெழுதுதல். வானம் அளந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கு ஆப்ஷன் ஏ, வானம் பிளஸ் அளந்தது. வானம் பிளஸ் அளந்தது. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அரும்பு, செம்மல், போது. 27வது கொஸ்டின் பாருங்க. அவன் நன்கு படித்தான், டேஸ் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். இங்கே வந்து இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அவன் நன்கு படித்தான், அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். உத்தியோகம். உத்தியோகம் அப்படின்னா ஆப்ஷன் டி, பணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. உதகமண்டலம். உதகமண்டலம் அப்படின்னா உதகை. உதகமண்டலம்னா உதகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, நடுவு நிலைமை. புல் என்பதன் வேறு பெயர். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, பறவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து வழக்கு. ஒத்தடம் எழுத்து வழக்கு சொல்லை தேர்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஒற்றடம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இருபொருள் தரும் சரியான விடையை தெரிவு செய்க. திங்கள். திங்கள் அப்படின்னா மாதம், சந்திரன். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருட்பன்மொழி. சூரியன். சூரியன் அப்படின்னா பரிதி வெய்யோன். சூரியன் அப்படின்னா பரிதி வெய்யோன். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக.
காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை. இது அகர வரிசைப்படுத்தினோம்னா ஆப்ஷன் சி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் வந்து பார்த்தீங்கன்னா சென்றால், வந்த, சித்திரை, நடந்துன்னு இருக்குது. இதில் பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை. ஏன்னா இந்த சென்றால், வந்த, நடந்துன்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினையை குறிக்குது. சித்திரை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆனை, கொம்பன், குண்டு, குதிரை, வாலி, சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பா, நெல் வகையை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுமையான டேஸ் கண்ணுக்கு நல்லது. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பசுமையான காணுதலை காட்சி கண்ணுக்கு நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. வவ். வவ் அப்படின்னா கவர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, முதுமை. என்னே இதன் பெருமை, இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி இடம்பெற்றுள்ளது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வியப்பு. இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வியப்பு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாத இணை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முற்றுப்புள்ளி, பொருள்களை எண்ணும் நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. எழுவாய் கூட ஆளும். ஸோ லாஸ்ட்லா பயனிலை கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டது அப்படின்னு வந்தாலேயும் செயற்பாட்டு வினை. இதுக்கு ஆப்ஷன் ஏ, செயற்பாட்டு வினை. அடுத்து சரியான தொகை மரபை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கற்குவியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பானை, செய். ஏன்னா பானை, வனை அப்படின்னு வரணும். இங்கே வந்து பானை, செய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதில் மரபு பிழையற்றது வந்து பார்த்தீங்கன்னா புறா, குணுகும். புறா, குணுகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கத்தரியின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு ஆப்ஷன் டி, நாற்று. இதெல்லாம் உங்கள் 10th ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடு. இதில் சரியான தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நேற்று மழை பெய்தது. நேற்று மழை பெய்தது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லை கண்டறி. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, வந்தது. ஸோ லாஸ்ட்டில் தூண் முடிஞ்சாலே அது வந்து ஒன்றன் பாலை தான் குறிக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அக்ரிணை அல்லாத சொல்லை கண்டறி. அக்ரிணை அல்லாத சொல்லை கண்டறி. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை, தளபதி. தளபதின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஒரு நபரை வந்து குறிக்கிது. அப்போ அது வந்து உயிர்த்திணை. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொருந்தாதது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை. உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் ஏ, தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கயல்விழி திருக்குறளை படித்தால். கயல்விழி திருக்குறளை படித்தால். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, செய்வினை தொடர். ஆப்ஷன் சி, செய்வினை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம். புத்தகம் காணாமல் போயிற்று. புத்தகம் காணாமல் போயிற்று. இந்த போயிற்று, பட்டது, இதெல்லாமே வந்தாலேயும் செயற்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. இதுக்கு ஆப்ஷன் சி, வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் ஒரு பொருளை தரும் இணை நேரினை சுட்டும் சரியான தொடர். இணை நேரினை சுட்டும் சரியான தொடர். இதுக்கு ஆப்ஷன் சி, தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் அறிக. வெதர். வெதர் அப்படின்னா வானிலை. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இன்டர்நெட் என்பதன் தமிழ்ச்சொல். இதுக்கு ஆப்ஷன் ஏ இணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்ட் கிரிட்டிக் என்பதன் கலைச்சொல்லை தேர்க. ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கலை விமர்சகர். கலை விமர்சகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை தெரிவு செய்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி. இதுக்கு ஆப்ஷன் சி விண்வெளி தொழில்நுட்பம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல் அறிக. ஸ்பேஸ் அப்படின்னா ஆப்ஷன் டி வான்வெளி. ஸ்பேஸ் அப்படின்னா ஆப்ஷன் டி வான்வெளி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல் அறிந்து எழுதுக. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதுக்கு ஆப்ஷன் டி வட்டமேசை மாநாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது அலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைச்சொல் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி ஒதுக்கீடு. ஆப்ஷன் பி ஒதுக்கீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் தேர்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ப்ரோசடி அப்படின்னா யாப்பிலக்கணம். ப்ரோசடி அப்படின்னா யாப்பிலக்கணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. அக்ரோனமி. அக்ரோனமின் அப்படின்னா உளவியல். அக்ரோனமினா உளவியல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர் ஒருவருக்கு 1986ஆம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் வழங்கப்படுகிறது? இதுக்கு ஆப்ஷன் பி தமிழ்நாடு அரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. உப்பில்லா டேஸ். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. ஒரு பானை டேஸ். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. உப்பிட்டவரை டேஸ். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு தொடருக்கு உரிய பொருளை தேர்வு செய்க. அவசர கொடுக்கை. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எண்ணி செயல்படாமை. எண்ணி செயல்படாமை. அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்க. சரியான மரபு தொடர்களால் நிரப்புக. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் டேஸ் நகரமாக விளங்குகிறது. ஆப்ஷன் சி கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் உவமை தொடரின் பொருளறிக. கண்ணினை காக்கும் இமை போல. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்கறையாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் உவமை தொடரின் பொருளறிக. கிணற்று தவளை போல. இதுக்கு ஆப்ஷன் டி வெளி உலகம் தெரியாமை. வெளி உலகம் தெரியாமல் இருப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் உவமை தொடரின் பொருளறிக. எலியும் பூனையும் போல. இதுக்கு ஆன்சர் சி எதிரியாக. இதுக்கு ஆன்சர் சி எதிரியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான கீழே பார்த்தீங்கன்னா கொஷின் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக போட்டுடலாம். அதனால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் தி கேண்டிடேட்ஸ் என்ற தொடரின் தமிழாக்கம் தருக. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வேட்பாளரிடமிருந்து. வேட்பாளரிடமிருந்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல். மைக்ரேஷன் அப்படின்னா வலசை. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிவிவேலிசம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மீட்டொரு வாக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரெனைசன்ஸ் நேரான ஆங்கில சொல். இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி மறுமலர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவி யார்? இதுக்கு ஆப்ஷன் ஏ குன்றங்குடி அடிகளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், குற்றால முனிவர் என புகழப்படுகின்ற கவிஞரை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி டி.கே. சிதம்பரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இருண்ட வீடு என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908 ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எவ்விரு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் தெலுங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கொன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பாவர்லேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி தேவநேய பாவனார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் காணப்படும் மொழி எது? ஆப்ஷன் ஏ தமிழ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம். இதுக்கு ஆப்ஷன் ஏ லெமுரியா கண்டம். அடுத்த கொஸ்டின், சரியான விடையை தேர்க. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூலினை சுட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாலடியார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பண் எண்ணாம் பாடற்கியப்பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் மேற்கண்ட குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உவமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான சீரமைய பெற்ற குரலடியை கண்டறிக. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கற்ற செல சொல்லுவார். கற்ற செல சொல்லுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத்தற்று இக்குரட்பாவில் குறிப்பிடப்படும் விலங்கு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி யானை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான குரட்பாவினை தேர்வு செய்க. இது சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரியார் கொன்று ஈவதே ஈகை மாற்று எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குரட்பாவில் விடுபட்ட சீரினை இட்டு நிரப்புக. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் டேஸ் ஓம்பப்படும். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி உயிரினும். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. குரூப் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி கேட்டுட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கொஷினை ஒரு தடவை பார்த்துக்கங்க. இனிமேல் படிக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிங்க. வெளியிலேருந்து உங்களால் எவ்வளோ தூரம் படிச்சுக்க முடியுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து படிச்சுக்கங்க. சரிங்களா? நம்ம எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.